இப்போ நான் புதுசாக ஒரு லோன் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். முன்னாடியெல்லாம் அதாவது இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் செக்ஷன் 24 படி ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி ஹோம் லோனோட இஎம்ஐல பிரின்சிபல் பேமெண்ட்டுக்கு 80C பெனிஃபிட்டும் இருந்தது. அது நியூ ரெஜிம் வரது வரையிலும் நிறைய எல்லாருக்குமே வீடு வாங்கணுங்கிற ஆசை இருந்தாலும் அந்த வீடு வாங்கணுங்கிற ஆசையை இன்னும் உந்தி தள்ளி விட்டது அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷனும் கூட. இன்னைக்கு நிலவரத்தில் அதோட இம்பேக்ட் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதாவது இன்னைக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம்னு ஒன்று வந்துருச்சு. பர்டிகுலர்லி இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் எப்படியும் 12 லட்சம் வரையிலும் டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே இன்கம் இருக்கிறவங்களுக்கும் கூட பெரும்பாலானவங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பொருந்துறதா அவங்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கு. ஸோ இந்த கேஸில் நீங்கள் ஹோம் லோன் வச்சிருந்தாலும் அதுக்கான எக்ஸம்ஷன் பெனிஃபிட் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ வீடு வாங்கணுங்கிற ஆசை இருந்தாலும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரைக்கும் நியூ டேக்ஸ் ரெஜிமில் எதுவுமே உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாதுங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சுங்கிற ஒரே காரணத்தினால போய் வீடு வாங்கிடக்கூடாது. என்னால் வீடை கட்ட முடியும், எப்பெல்லாம் என்னால் அடிஷ்னல் பேமெண்ட் கட்டி நான் லோனை சீக்கிரமாக கட்ட முடியுமோ கட்டி முடிப்பேன், எப்பெல்லாம் இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ண முடியுதோ இன்க்ரீஸ் பண்ணுவேன், எனக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை அப்படின்னா மட்டும்தான் வாங்கணும். ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குன்னா அவசரப்பட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆயிருக்குங்கிற ஒரே காரணத்தை சொல்லி வீடு வாங்கணுங்கிற விஷயத்துக்கு அவசரப்படவே கூடாது. ஏன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் பெனிஃபிட்ஸ்ங்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்தது, அந்த பெனிஃபிட் போச்சு. ஸோ நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் இன்னைக்கு பெரும்பாலானவங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இதனால போய் ஈர்க்கப்பட்டு இன்னொரு வீடை வாங்குவோம் அப்படிங்கிற அவசரப்பட வேண்டிய அவசியமோ அதுக்கான ஆதாயமும் இன்னைக்கு இல்லை. ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு மாறலாம், என்பிஎஃப்சில இருந்து பேங்க்குக்கு மாறலாம், இதெல்லாம் சாத்தியம். ஆனால் அங்கேயும் ப்ராசஸிங் ஃபீஸுங்கிற ஒரு மறைமுகமான சார்ஜஸ் இருக்கு. சிலவங்க ரொம்ப நியாயமான ஒரு கம்மியான சார்ஜ் பண்றாங்க, சிலவங்க கொஞ்சம் பெரிய சார்ஜ் அதுக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஸோ நிறைய நேரங்கள்ல என்ன ஆகும்னா இன்னைக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானதுனால உங்களுக்கு நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். நீங்க ஹோம் லோன் வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு பேங்க்கோ இன்னொரு என்பிஎஃப்சியோ ஆல்ரெடி உங்களை அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ உங்களை நாடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்கிறதுனால நீங்க அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கணும். எல்லாத்துலேயும் நீங்க நெகோஷியேட் பண்ணணும். ப்ராசஸிங் ஃபீஸாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் எனக்கு ஆல்ரெடி அங்கே இருக்கு, அவங்க எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பேசிஸ்ல நீங்க அந்த சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை சாதகமாக எடுத்து இந்த ப்ராசஸிங் ஃபீஸு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமும் ஃபினான்ஷியலி இந்த சேஞ்ச் உங்களுக்கு ஆதாயமா இருக்கிற ஒரே காரணத்தினால மட்டும் தான் நீங்க மாறணுமே தவிர ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் பார்க்காதீங்க. ப்ராசஸிங் ஃபீஸு எல்லாம் இருக்கு, அங்கே எம்ஓடிடி ரிலீஸ் பண்ணணும், அது இப்போ புதுசாக ஒரு எம்ஓடிடி சார்ஜஸ் வரும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களோட சேஞ்ச் ஃபினான்ஷியலி சாதகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த சேஞ்சை நீங்கள் பண்ணணும்.